Hello all, இது machine learning course ஓட part 16 வீடியோ. போன 3 partsலுமே நம்ம வந்து feature selection methods பத்தி பார்த்தோம். ஸோ இந்த பார்ட்ல நம்ம feature encoding பத்தி பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஃபீச்சர் என்கோடிங்னு பார்த்தாலே மோஸ்ட்டாக கேட்டகரிக்கல் வேல்யூஸை டீல் பண்ணுறதுக்கு தான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. கேட்டகரிக்கல் வேல்யூஸ்னால் என்னது? லைக் எஸ் ஆர் நோ, டாக் ஆர் கேட், அதான் வந்து கேட்டகரிக்கல் வேல்யூஸ். இப்போது இந்த மிஷின் லேர்னிங் மாடல்னால இப்படி நம்ம எஸ், நோ, கேட், டாக்னு கொடுத்தா அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதால் நியூமரிக்கல் வேல்யூஸை மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம அந்த வேல்யூஸை நியூமரிக் வேல்யூஸை மாற்றணும். இந்த மாதிரி நியூமரிக் வேல்யூஸை மாற்றினா மட்டும்தான் அந்த மிஷின் லேர்னிங் மாடல்னால அந்த வேல்யூஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கேட்டகரிக்கல் ஃபீச்சர்ஸ் நீங்கள் பார்த்தாலே அதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாமினல் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து பஞ்ச் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து சாக்லேட் இருக்குது, வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி அண்ட் மின்ட், அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு 4 ஃப்ளேவர் இருக்குது. இப்போது இந்த ஃப்ளேவர்ஸை நீங்கள் வந்து ஆர்டராக பண்ண முடியுமா? ஆர்டராக மீன்ஸ் இந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட், அந்த மாதிரி நீங்கள் வந்து ரேங்க் பண்ண முடியுமா அந்த ஐஸ்கிரீம்ஸை? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் சாய்ஸ், அதுக்கு வந்து ரேங்க் எல்லாமே கிடையாது. நாமினல் வேல்யூஸும் இந்த மாதிரி தான். உங்ககிட்ட வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது, பட் அவங்களுக்கு வந்து எந்த ரேங்கிங்கும் நீங்கள் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் உங்ககிட்ட இருக்குது, இல்லை வந்து டிஃப்ரெண்ட் அனிமல் நேம்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும் போது உங்களால் அதை ரேங்க் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா சாக்லேட் 1, வெனிலா 2 அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து அதுக்கு நம்பர் கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால அது வந்து நியூமரிக்கல் வேல்யூஸாக இல்லைன்ற போதும் மிஷின் லேர்னிங் மாடல் அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, 1னா சாக்லேட், 2னா வெனிலா, அந்த மாதிரி. ஸோ இப்படி தான் வந்து நாமினல் வேல்யூஸ் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டினல் வேல்யூஸ். ஆர்டினல் வேல்யூஸ் அப்படின்னா என்னன்னா அதுக்கு வந்து நேச்சுரலாகவே ஆர்டர் இருக்குது, எல்லா வேல்யூஸ்க்கும் வந்து ஆர்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டிஷர்ட் சைஸ் எடுத்துக்கோங்களேன், ஸ்மால், மீடியம், லார்ஜ், அந்த மாதிரி நீங்கள் ரேங்க் பண்ணலாம். இல்லைனா வந்து ஸ்பைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மைல்டு, மீடியம், ஹாட், அந்த மாதிரி நீங்கள் வந்து ரேங்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேல்யூ இருக்கும் போது நீங்கள் வந்து ஸ்மால் வந்து 1, மீடியம் வந்து 2, லார்ஜ் வந்து 3, அந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்போ கம்ப்யூட்டருக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகே இதுனா இதுன்னு சொல்லி அதால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைனரி வேல்யூஸ். பைனரி வேல்யூஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லைட் ஸ்விட்சை நினச்சிக்கோங்களேன். ஒன்று ஆனாக இருக்க முடியும் அந்த ஸ்விட்ச், இல்லைனா வந்து ஆஃபாக இருக்க முடியும். பைனரியும் அதே மாதிரி தான். ஒன்று வந்து எஸ்ஸாக இருக்க முடியும், இல்லைனா வந்து நோவாக இருக்க முடியும். ஒன்று வந்து ட்ரூவாக இருக்க முடியும், ஒரு ஃபால்ஸாக இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து ட்ரூனா 0, ஃபால்ஸ்னா 1, அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரெயின் வருமா இல்லை வராதான்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அது வந்து ஒரு பைனரி வேல்யூ. ஸோ அங்கே வந்து நம்ம மழை வராது அப்படின்னா 0 வச்சுக்கலாம், இல்லை மழை வரும் அப்படின்னா நம்ம வந்து 1 வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பைனரி வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்கோடிங் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து இந்த வேல்யூஸை நம்ம நியூமரிக்கல் வேல்யூஸாக மாற்றுறதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லேபிள் என்கோடிங். லேபிள் என்கோடிங் என்ன பண்ணோன்னா அந்த கேட்டகரிஸை வந்து நம்பராக மாற்றோம். எப்போனா அந்த கேட்டகரிஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஷர்ட் சைஸ், இல்லைனா ஸ்பைஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி வேல்யூஸ்க்கு நம்ம இப்போ லேபிள் என்கோடிங் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எப்போவுமே நம்ம ஆஸ் யூஷுவலாக எல்லா லைப்ரரிஸும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேண்டாஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து scikit-learn அப்படின்ற லைப்ரரியிலேருந்து நான் வந்து லேபிள் என்கோடரை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சிம்பிள் டேட்டா செட் வந்து நம்மளே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து 3 காலம்ஸ் வந்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐட்டம், ஷர்ட், ஜீன்ஸ், ட்ரெஸ், டிஷர்ட் அண்ட் ஸ்கர்ட் இருக்கும். நெக்ஸ்ட் காலமில் கலரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளூ, பிளாக், ரெட், ஒயிட் அண்ட் எல்லோ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் சைஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மீடியம், லார்ஜ், ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு டேட்டா செட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டாவை நம்ம டேட்டா ஃப்ரேமாக சேஞ்ச் பண்ண போகிறோம். டேட்டா ஃப்ரேமாக எப்படி சேஞ்ச் பண்ணணும்? df is equal to pd.data frame of data. இப்போ வந்து நான் டேட்டா ஃப்ரேமாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லேபிள் என்கோடரை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ லேபிள் என்கோடரை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எழுதணும்னா சிம்பிள் ஒரு வேரியபிள்குள்ளே நான் வந்து என்கோடர் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளே லேபிள் என்கோடர் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்படி தான் வந்து லேபிள் என்கோடரை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து கொடுக்க போகிறோம். ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா ஆல்ரெடி இதை போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். சிம்பிளாக ஃபிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா ஃபிட் என்ன பண்ணோன்னா அந்த ஃபீச்சரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு அந்த ஃபீச்சர்ஸ் பற்றி எல்லாமே கற்றுக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்க்கு கொடுக்கும். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணோன்னா பண்ண வேண்டிய வேலையை இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பண்ணணும். நம்ம வந்து என்ன இதை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறோமோ ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து அதுவாக அதை சேஞ்ச் பண்ணிடும். ஸோ வந்து நம்ம இங்கே கேட்டகரிக்கல் வேல்யூஸை நம்ம வந்து நியூமரிக்கல் வேல்யூஸை மாற்ற சொல்கிறோம் இங்கே. ஸோ அதை வந்து நம்ம என்ன எழுதணும்னா df ஆஃப் நம்ம வந்து ஒரு புது காலம் கிரியேட் பண்ணுறோம். அந்த டேட்டா ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து என்கோடட் சைஸ் அப்படின்ற ஒரு புது காலம். இது வந்து நார்மலாக நம்ம கொடுத்த சைஸ். இப்போ நம்ம வந்து என்கோடட் சைஸ், அதாவது இந்த கேட்டகரிக்கல் வேல்யூஸை நம்ம வந்து நியூமரிக்கல் வேல்யூஸாக மாற்ற போகிறோம்ல, அதை வந்து நம்ம ஒரு புது காலமில் தான் சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் அந்த டேட்டா ஃப்ரேம்குள்ளேயே ஒரு புது காலமை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இஸ் ஈக்குவல் டு encoder டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம். நான் சொன்ன மாதிரி ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம். அதுக்குள்ளே நம்ம வந்து எதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி நம்ம அதுக்கிட்ட கொடுக்கணும். ஸோ நம்ம எதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம்? இங்கே சைஸ் அப்படின்ற ஃபீச்சர் இல்லை காலம் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா ஃப்ரேம்குள்ளே இருக்க சைஸ் அப்படின்ற காலமை வந்து நீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்லி இதை ரன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து அந்த டேட்டா ஃப்ரேமை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 10210. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் அப்படின்ற வேல்யூக்கு அது வந்து 1 கொடுத்துருக்கு, லார்ஜ்க்கு வந்து 0 கொடுத்துருக்கு, ஸ்மால்க்கு வந்து 2 கொடுத்துருக்கு. ஸோ வந்து 0 1 2ன்னு சொல்லி போயிருக்கு. ஸோ லார்ஜ்க்கு 0, நெக்ஸ்ட்டு வந்து மீடியம்க்கு 1 அண்ட் ஸ்மால்க்கு 2, அந்த மாதிரி வந்து அது ஆர்டராக வந்து நம்பர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து லேபிள் என்கோடிங் ஒர்க் ஆகும். பட் இந்த லேபிள் என்கோடிங் வந்து எல்லா கேட்டகரிக்கல் வேல்யூஸ்க்கும் ஒர்க் ஆகாது. சிலதுக்கு வந்து நம்ம வேறு தான் யூஸ் பண்ணோம். ஸோ ஆர்டராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஒன் ஹாட் என்கோடிங் பற்றி பார்க்கலாம். ஒன் ஹாட் என்கோடிங் அப்படின்னா என்னதுன்னா சேம் அதே தான். நம்ம வந்து கேட்டகரிக்கல் வேல்யூஸை நியூமரிக்கல் வேல்யூஸை மாற்ற போகிறோம். பட் இது வந்து என்ன பண்ணணும்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து போன இதிலேருந்து அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம வந்து இங்கே லேபிள் என்கோடர் பதில் ஒன் ஹாட் என்கோடர் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். நான் இப்போ வந்து அதை இங்கே ரன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட டேட்டாவை க்ரியேட் பண்ணிக்கலாம். டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 காலம்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஒன்று வந்து ஃப்ரூட், நெக்ஸ்ட் வந்து அந்த ஃப்ரூட்டோட கலர். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்க்கும் ஆர்டர் கிடையாது, கலருக்கும் ஆர்டர் கிடையாது. நம்ம வந்து இங்கே என்ன பண்ணலான்னு சொல்லி நான் வந்து காட்டுறேன். ஸோ வந்து நான் இங்கே டேட்டாவை வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த டேட்டாவை அதே மாதிரி டேட்டா ஃப்ரேமாக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இங்கே டேட்டாவை வந்து டேட்டா ஃப்ரேமாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அதே மாதிரி என்கோடர் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஹாட் என்கோடரை வந்து நம்ம கால் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த கலர் அப்படின்ற காலம் தான் நம்ம வந்து ஒன் ஹாட் என்கோடிங் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம கலர் அப்படின்ற காலமை வந்து நம்ம ஃபிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, என்கோடட் கலர்ஸ் அப்படின்ற ஒரு புது காலம் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். என்கோடட் கலர்ஸ். என்கோடட் கலர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்கோடர் டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம்? நம்ம டேட்டா ஃப்ரேமில் இருக்க கலர் காலம் அப்படின்ற ஒரு காலமை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். பட் வந்து லேபிள் என்கோடிங்க்கும் இங்கே ஒன் ஹாட் என்கோடிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம இங்கே மல்டிபிள் காலம்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அங்கே வந்து சிங்கிள் காலமாகவே எல்லாமே வந்துருச்சு. லைக் வந்து 1020 இப்படி பார்த்த மாதிரி இங்கே வந்து டிஃப்ரெண்ட் காலம்ஸ் வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட், எல்லோ, ஆரஞ்சு, பர்பிள்னே வந்து 4 காலம்ஸ் தனியாக க்ரியேட் பண்ணிடும். ஸோ எந்த வேல்யூக்கு வந்து ரெட் இருக்கோ அதுக்கு மட்டும் 1 கொடுத்துட்டு மற்ற எல்லாத்துக்கும் வந்து 0 கொடுத்துரும். ஸோ வந்து இது எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம கூடவே இன்னொரு கோட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 அரே. நம்ம வந்து ஒரு அரேவாக வந்து அதை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அரேவாக சேஞ்ச் பண்ணி நான் வந்து இங்கே ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்கோடட் கலர்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டாவே வந்து நான் இப்போ ஒரு டேட்டா ஃப்ரேமாக மாற்ற போகிறேன். ஸோ நான் வந்து என்கோடட் டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் எந்த காலம் என்கோடட் கலர்ஸ் அப்படின்ற நம்மளோட காலமை நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ என்கோடட் கலர்ஸ் கமா காலம்ஸ். இப்போ வந்து காலம்ஸ் நேம் வேணும்ல. நான் வந்து இப்போ டேட்டா ஃப்ரேமாக மாற்ற போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து காலமாக பிரிஞ்சிடும். பட் எல்லா காலமுக்கும் வந்து நம்மளுக்கு நேம் வேணும். ஸோ நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேம் என்னது, நம்மளோட கலர்ஸ் நேம் தான் வந்து நம்மளோட காலம்ஸ் நேம். ஸோ நான் வந்து காலம்ஸ் நேமை வந்து நீ அந்த கலர்ஸ் நேம்லேருந்து எடுத்துக்கோன்னு சொல்லி நான் வந்து இது கொடுக்குறேன். அதை எப்படி கொடுக்கணும்னா, காலம்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்கோடர் டாட் கெட் ஃபீச்சர் நேம்ஸ். அந்த ஃபீச்சர் நேம்ஸை வந்து நீ கெட் ஃபீச்சர் நேம்ஸ் கலர்லேருந்து கொடுத்துக்கோன்னு சொல்லி நான் வந்து இங்கே ரன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்க டேட்டா ஃப்ரேம்குள்ளே இப்போ நம்ம புதுசாக வச்சுருக்க அந்த காலமை வந்து நம்ம கன்கேட் பண்ணணும். அதாவது நம்ம வந்து கன்கேட்டினேஷன் பண்ணணும், ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு என்ன கோட்னா, டிஎஃப் என்கோடட் இஸ் ஈக்குவல் டு பிடி டாட் கன்கேட். எதுக்குள்ளே? நம்மளோட டேட்டா ஃப்ரேம்குள்ளே நம்ம ஆல்ரெடி இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டிஎஃப்குள்ளே நம்ம வந்து இந்த புதுசாக வச்சுருக்க காலமை வந்து நம்ம கன்கேட் பண்ண போகிறோம். அண்ட் அந்த இடத்துல இருந்தே பண்ணணும். நம்ம வந்து டேட்டா ஃப்ரேமோட புது காப்பிலாம் கொடுக்காம அங்கே வச்சே பண்ணணுன்றதுக்காக ஆக்சஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ரன் பண்ணிக்கிறேன் இதை. இப்போ வந்து நான் இதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். நம்மளோட புது டேட்டா ஃப்ரேமை டிஎஃப் என்கோடட். இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து தெரியும், ஆரஞ்சு இருக்க இடத்துல மட்டும் 1, இங்கே வந்து பர்பிள் இருக்க இடத்துல 1, ரெட் இருக்க இடத்துல 1, எல்லோ இருக்க இடத்துல 1, மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு 0 இருக்குது.
ஸோ இப்படி தான் வந்து ஒன் ஹாட் என்கோடிங் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒன் ஹாட் என்கோடிங் வந்து மெயினாக எங்கே யூஸ் ஆகும்னா வந்து நேச்சுரல் ஆர்டர்ஸ் இல்லாமல், அதாவது கலர்ஸ், இந்த மாதிரி கலர்ஸ் இல்லை வந்து டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி நேச்சுரல் ஆர்டர் இல்லாமல் இருக்க கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ்க்கு தான் வந்து ஒன் ஹாட் என்கோடிங் நல்லாவே ஒர்க் ஆகும். 0 இல்லை 1, அதாவது 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது, 2 அவைலபிள் கேட்டகரிஸ் தான் இருக்குது அப்படின்னா வந்து அதை பைனரி வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேல்யூஸை நம்ம வந்து எப்படி என்கோட் பண்ணுவோம், இந்த பைனரி என்கோடிங் மெத்தட் வச்சு தான் வந்து நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு ஒரு லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது கேட்டகரி என்கோடர்ஸ் அப்படின்ற லைப்ரரி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த டெர்மினலில் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். பிப் இன்ஸ்டால் கேட்டகரி என்கோடர்ஸ் அப்படி கொடுத்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு வந்து எல்லாமே இங்கே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் நான் வந்து இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது டேட்டாவை க்ரியேட் பண்ண போகிறோம். நான் வந்து டேட்டாக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா டிவைஸ் அண்ட் போர்ட்டபிள் சொல்லி நான் வந்து 2 காலம் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அதாவது அந்த டிவைஸ் வந்து போர்ட்டபிளா இல்லையா, ஸோ அந்த டிவைஸ் வந்து போர்ட்டபிளா இல்லையா, அதாவது எஸ் ஆர் நோன்னு சொல்லி நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். லேப்டாப், டிவி, ஸ்மார்ட் ஃபோன், மைக்ரோவேவ், டேப்லெட்னு சொல்லி என்கிட்ட வந்து 5 டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸ் வந்து போர்ட்டபிளா இல்லையான்னு நான் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எஸ் ஆர் நோவா தான் நம்ம இங்கே வந்து பைனரி என்கோடிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் எப்போவுமே மாதிரி நம்ம வந்து இந்த டேட்டாவை டேட்டா ஃப்ரேமாக சேஞ்ச் பண்ண போகிறோம். டேட்டா ஃப்ரேமாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பைனரி என்கோடர் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்கோடர் இஸ் ஈக்குவல் டு பைனரி என்கோடர். இந்த தடவை வந்து நம்ம அப்படியே விடாமல் நம்ம வந்து எந்த காலம்ஸை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இங்கே பைனரி என்கோடர்கிட்டயே வந்து நான் கொடுக்க போகிறேன். நீ வந்து எந்த காலம் மாற்றணும் அப்படின்னா, எந்த காலம் வந்து நீ என்கோட் பண்ணணும் அப்படின்னா கால்ஸ், அதாவது காலம்ஸ் இஸ் ஈக்குவல் டு போர்ட்டபிள். போர்ட்டபிள்னு இருக்க எஸ் ஆர் நோ காலம் தான் வந்து நீ இங்கே என்கோட் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணோன்னா அந்த என்கோடரை வந்து நான் என்னோட போர்ட்டபிள் காலமில் வந்து நான் ஃபிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஃபிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் தான் வந்து அந்த போர்ட்டபிள் காலம் எல்லாமே வந்து பைனரி என்கோடட் காலம்ஸாக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன கொடுக்கணும்னா டிஎஃப் என்கோடட் இஸ் ஈக்குவல் டு என்கோடர் டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம். என்னது ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்மில் என்னோட டேட்டா ஃப்ரேம். ஸோ என்னோட டேட்டா ஃப்ரேமை வந்து நான் இங்கே என்கோட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பைனரி என்கோடர் வந்து நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டோம் நம்மளோட போர்ட்டபிள் காலம் மேலே. ஸோ போர்ட்டபிள் காலம் மேலே நம்ம வந்து அப்ளை பண்ணதுனால நம்ம வந்து இங்கே இப்போ மொத்த டேட்டா ஃப்ரேமே நம்ம வந்து ஃபிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம், தனியாக அந்த காலம் மட்டும் பண்ணாமல். ஸோ நான் வந்து இதை ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அந்த டேட்டா ஃப்ரேமை நம்மளோட புது டேட்டா ஃப்ரேம், அதாவது டிஎஃப் என்கோடர்ன்ற ஒரு புது டேட்டாவை நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கிரியேட் ஆகும். அதாவது 5 டிவைஸ்க்குமே போர்ட்டபிள் 1, போர்ட்டபிள் 0ன்னு சொல்லி 2 காலம் கிரியேட் பண்ணிக்கிட்டு, ஸோ போர்ட்டபிள் 0, போர்ட்டபிள் 1 அப்படின்னா என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், போர்ட்டபிள் 0ல் லேப்டாப்க்கு 0, போர்ட்டபிள் 1 லேப்டாப்க்கு 1 அப்படின்னு என்ன அர்த்தம்னா லேப்டாப்க்கு பார்த்தீங்கன்னா எஸ், அதாவது போர்ட்டபிள். ஸோ இங்கே வந்து போர்ட்டபிள் 1 அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி அர்த்தம். ஸோ லேப்டாப் வந்து போர்ட்டபிள் 1ல் இருக்கிறதுனால லேப்டாப் வந்து எஸ், டிவி வந்து போர்ட்டபிள் 0ல் 1ஆக இருக்கிறதுனால வந்து டிவி வந்து போர்ட்டபிளுக்கு நோன்னு சொல்லி அர்த்தம். இந்த மாதிரி தான் வந்து பைனரி என்கோடிங் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து லேபிள் என்கோடிங், பைனரி என்கோடிங் அண்ட் ஒன் ஹாட் என்கோடிங் பற்றி பார்த்தோம். எப்போ எங்கே எது யூஸ் பண்ணணும்னு சொல்லி வந்து நம்ம இப்போ இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லேபிள் என்கோடிங் எங்கே யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து ஆர்டினல் கேட்டகரிக்கல் டேட்டா, அதாவது ஆர்டர் இருக்க கேட்டகரிக்கல் டேட்டாவோட நம்ம ஒர்க் பண்ணோன்னா அப்போ நம்ம இங்கே அந்த லேபிள் என்கோடிங் வந்து யூஸ் பண்ணணும். லேபிள் என்கோடிங் என்ன பண்ணணும், நார்மலாக வந்து எல்லா கேட்டகரிக்கல் வேல்யூஸும் யூனிக் நம்பர்ஸ், அதாவது 1, 2, 3 அப்படின்னு ஒரு யூனிக் நம்பர்ஸாக வந்து அது சேஞ்ச் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து ஒன் ஹாட் என்கோடிங் வந்து எப்போ யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கேட்டகரிஸ் கிட்ட ஆர்டர் கிடையாது, அப்போ நம்ம வந்து ஒன் ஹாட் என்கோடிங் யூஸ் பண்ணணும். இந்த ஒன் ஹாட் என்கோடிங் என்ன பண்ணும், ஈச் கேட்டகரியை வந்து தனித்தனி பைனரி காலம், அதாவது 0க்கு ஒரு காலம், 1க்கு ஒரு காலம், 2க்கு ஒரு காலம் சொல்லி தனித்தனி காலமாக வந்து அது கிரியேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், பைனரி என்கோடிங். பைனரி என்கோடிங் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும், எப்போ வந்து நம்மக்கிட்ட நிறைய கேட்டகரிஸ் இருக்கோ, அதாவது நிறைய டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கோ, அப்போ வந்து நம்ம இந்த பைனரி என்கோடிங் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். பைனரி என்கோடிங் என்ன பண்ணோம், எல்லா கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸும் வந்து பைனரி கோட், அதாவது 0 இல்லை 1 வந்து அது சேஞ்ச் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து ஃபீச்சர் என்கோடிங். ஸோ ஃபீச்சர் என்கோடிங் கற்றுக்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஏன்னா அப்போ தான் வந்து மாடல் வந்து அந்த டேட்டாவை லேர்ன் பண்ணவே முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். பாய்.